இது வரைக்கும் நம்ம தொட்டறிதல் 3 முறைகள் இருக்குது அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகளில். அக்குபஞ்சர் சிகிச்சை இல்லை அக்குபஞ்சர் நோயறிதல் முறைகளில் 3 விதங்கள் இருக்குது. ஒன்று தொட்டறிதல், பார்த்தறிதல், கேட்டறிதல். இதில் தொட்டறிதல் அப்படின்னா நாடி பரிசோதனை தான். நாடி பரிசோதனை தான் நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒரு நாடி பரிசோதனை மிக மிக முக்கியமான எளிமையான நாடி பரிசோதனையை உங்களுக்கு சொல்லிக் அடுத்த நாடி பரிசோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோயறிதல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டறிதலும் பார்த்தறிதல். இது கேட்டறிதலும் பார்த்தறிதலும். கேட்டறிதலும் பார்த்தறிதலும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரியான, கொஞ்சம் மோரார்லெஸ் சேம் தான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், ஒரே மாதிரி தான். ஸோ பார்த்தறிதலோடைய எக்ஸ்டென்ட் தான் கேட்டறிதல். கேட்டறிதலுடைய ஒரு கார்னர் தான் வந்து பார்த்தறிதல். பார்த்தறிதலுக்கு வந்து பேஷண்ட்டுக்கிட்ட எந்த வேலையும் கிடையாது. டாக்டர் அதை யார் சிகிச்சை கொடுக்குறாங்களோ அவங்க தான் அதை வந்து பார்ப்பாங்க. அவங்க தான் அதை பார்த்து அறிஞ்சு தங்களுக்கான படிப்பினை தான். ஆனால் கேட்டறிதல் அப்படிங்கிறது பேஷண்ட்டை வந்து திருப்பி கேட்டு, அதாவது ஒவ்வொரு மூலகம், எந்த மூலகத்துக்கு வந்து சிகிச்சை தேவை, புள்ளி தேர்வு செய்ய வேண்டிய மூலகத்தை கேட்டறிதல் வழியாக அவங்கக்கிட்ட இருந்தே கேட்டு அறிஞ்சு அதன் வழியாக புள்ளி தேர்வை, சிகிச்சைக்கான புள்ளியை தேர்வு செய்கிறது தான் கேட்டறிதல். பார்த்தறிதல் அப்படிங்கிறது ஒரு சில சிம்டம்ஸ், அவங்களுடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கைகள், நடத்தைகள், செய்கைகள் வழியாக நமக்கு தெரியும். அதை பார்க்கும்போதே நம்ம மைண்டுக்குள்ளே எந்த மூலகம் வந்து அவங்களுக்கு சிகிச்சைக்கான புள்ளி அப்படிங்கிறத நம்ம மைண்ட் வந்து அறிவுறுத்திட்டே இருக்கும். அதுவும் சில விஷயங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு வந்து நான் சொன்னாலும் நீங்கள் வந்து சிகிச்சை கொடுக்க நோயறிதல் முறையை தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்குள்ளே நிச்சயமாக வந்து அந்த பார்த்தறிதலில் இன்னும் நிறைய விஷயங்கள் வழியாக வந்து நீங்கள் புள்ளி தேர்வை வந்து நீங்கள் செய்யணும். அதே மாதிரி கேட்டறிதலையும் உங்களுக்குள்ள, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் தான் நாங்கள் சொல்ல முடியும். இன்னும் ஆழமாக நீங்கள் கேட்டறிதலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சிகிச்சை கொடுக்க தான் உங்களுக்கு அதை பற்றின புரிதல் வரும். சரிங்களா? கேட்டறிதல் வந்து முழுமையாக கேட்டறிதல் இருக்குது, பகுதி கேட்டறிதல் இருக்குது. பகுதி கேட்டறிதல் அப்படின்னா என்னென்னா, நாங்கள் நாடியை பார்க்கணும்னு நாங்கள் மைண்டை டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு, அதாவது பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஏற்கனவே தொந்தரவுகளோடு வராங்க. அவங்களுக்கு என்னென்னா, நம்ம போய் பார்க்க போகிறவர் ஒரு டாக்டர், கடவுளுக்கு சமமாக தான் அவங்க நினைப்பாங்க. மருத்துவர்னாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்களும் ஒரு மனிதர்கள் தான் அப்படின்ற அவங்களுக்கு அந்த புரிதல். ஏன்னா நோயில் கஷ்டப்படுறாங்க இல்லையா, உளவியல் ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்போது அவங்கக்கிட்ட போய் நம்ம எல்லா குறையும் சொல்லிட்டோம் அப்படின்னா, அதை சொல்லிட்டாலே போதும், நமக்கு நோயிலேருந்து விடுபட்ட மாதிரியான ஒரு மனநிறைவை அவங்களுக்கு. அந்த சொல்ல முடியாமல் தான் பாதி பேர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு தான் நோய்வாய்ப்பட்டுருக்காங்க. பெரும்பாலான நோய்கள் மனிதர்கள் இப்படி தான் வீட்டில் சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் நம்ம எல்லா தொந்தரவையும் சொல்லிட்டோம். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க வந்து வயசாகிடுச்சு அப்படின்னா, இல்லை உடம்பு சரியில்லாதவங்க சொல்கிற விஷயங்களை கேட்க மாட்டாங்க. காது கொடுத்து எனக்கு கால் வலிக்குதுப்பா, இங்கே வலிக்குதுப்பா, அது இதுவோ பண்ணுதுப்பா, ஏதாவது பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் நோய் அதை வந்து அலட்சியம் பண்ணுவாங்க. சரின்னா உடம்பு சரியில்லவா டாக்டர்கிட்ட போகிறோம், அவ்வளோதான். அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கான ஒரு மனநிலை வந்து குடும்பத்தில் இருக்க நபர்கள்கிட்ட இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மருத்துவத்தை நம்மளை விட்டு விலக்கி வச்சதுனால வர குழப்பங்கள், உளவியல் சிக்கல். ஸோ மருத்துவர்கிட்ட தான் பேஷண்ட் சொல்லணும். நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம எதுவுமே கேட்க, நம்ம தான் வைத்தியரா என்ன, நம்ம குடும்ப நபர்கள், நம்ம வேலை என்னம்மா, டாக்டர் கொடுத்த மருந்தை பிச்சு வாழை போடணும். அவங்க தூங்குறாங்கன்னா தூங்கட்டும்னு விட்டுடணும். வேலைக்கு சோத்தாக்கி போடணும். இவ்வளோதான் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். தப்பு. ஒரு பேஷண்ட் முதல்ல குணமடைகிறது வீட்டில் தான், ரெண்டாவது தான் மருத்துவத்துக்கு. இதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இது என்னுடைய அனுபவம். நான் உளவியல் ரீதியாக பேஷண்ட் அனுப்பும்போது நான் பெரும்பாலான பேஷண்ட்கிட்ட பார்த்த ஒரே விஷயம், குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க சொல்கிற தொந்தரவுகளையும் சரி, அவங்க மன வருத்தங்களையும் கேட்காம இருக்கிறதுனால ஏற்படுற பாதிப்பு தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, நோய் தொந்தரவை விட. அதுலேயே அவங்க வந்து சாதாரண நோயை நாள்பட்ட நோயாக மாற்றிக்கிறாங்க. ஒரு ஜுரம் வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜுரம் வரும்பொழுது அவங்களுக்கு ஏற்படுற சிம்டம்ஸை யாராவது என்ன பண்ணுதுமா, என்ன ஆச்சு, என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதை இவங்க காது கொடுத்து கேட்டு சரிம்மா சரியாயிடும், கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கனாலே பாதி அவங்க குணமாயிடுவாங்க. அந்த ஜுரத்துல இருந்தோ ஏதோ தொந்தரவு இருந்தோ 1-2 நாளே வெளியேறுவாங்க. ஆனால் இங்கே குடும்ப நபர்கள் செய்கிற தவறு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ல வர தொந்தரவுகளை காது கொடுத்து கேட்கல. அவங்களுக்கு என்ன வாந்தியா, லூஸ் மோஷனா, சளியா, ஜுரமா இப்படின்றத பார்த்தாலோ கேட்டாலோ உடனே ஃபஸ்ட்டு வேலை அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது தான். அவங்கள ஓய்வெடுக்க கூட அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க படுத்து தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் தூங்கினாலே உடனே இப்படியே படுத்துகிட்டே இருந்தால் வீட்டில் எப்படி, இது மாதிரி நிறைய உளவியல் ரீதியாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டா ஒரு மாத்திரை வாங்கி போட்டு ஏந்திரிச்சு உட்காந்துருவாங்கல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்ப நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை சுற்றி இருக்கிறவங்க படுக்கவே கூடாது, ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்ட வந்து எந்த தொந்தரவையும் சொல்லக்கூடாது. காது கொடுத்து கேட்குற பொறுமை இல்லை. எல்லாருக்குமே இன்றைக்கி வேலை தான். அவசரகால வாழ்க்கையில், அவசரகதி வாழ்க்கையில்
ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வெஹிக்கல்ஸ் மாதிரி, வாகனங்கள் மாதிரி. ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டேங்கிறோம், யாரை பற்றியும் கவனிக்க மாட்டோம், யாருடைய விஷயங்களையும் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறோம். பெரும்பாலான மருத்துவர்களே அப்படி தானே இருக்கிறாங்க. மரபொழி மருத்துவர்களும் சரி, ஆங்கில மருத்துவர்களும் சரி, பேஷண்ட் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதே இல்லை. ஆங்கில மருத்துவர்கள் ஒரு காலத்து கேட்டுட்டு இருந்தாங்க, மரபொழி மருத்துவம் கேட்டுருந்தாங்க. இப்போ அவங்க நேரம் இல்லை, கூட்டம் நிறைய வந்துச்சு, சம்பாதிக்கணும் இல்லையா? அதனால அவங்க சொல்லும்போது சரி சரி ஓகே அதெல்லாம் வேணாம், என்னங்க லேபுக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்துருப்ப, டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்தாச்சும் மருந்து கொடுத்துருங்க. என்ன சொல்ல வராங்க? எதுதான் அவங்களுடைய பிரச்சனை? அவங்க மனசில் பாதிக்கப்பட்டிருக்கா, உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கா, எது அவங்களுடைய அடிப்படையான ரூட் அப்படிங்கிறத கேட்குற அளவுக்கு டாக்டர்ஸ்கிட்டயே பொறுமை இல்லை. அப்படிங்கும்போது குடும்ப நபர்கள் டாக்டரே டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்கள நம்ம ஒன்றுமே சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் ஒரு நோயாளி நாள்பட்ட நோயாளியாக மாறினதுக்கான காரணம் ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் மருத்துவர்கள். அதே நம்மக்கிட்ட வரும்போது அவங்க சொல்ல வர எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்டுட்டோம் அப்படின்னாலே அவங்க அப்படியே பாதி குணமாயிடுறாங்க. அப்பா தான் அவங்க மனசுக்குள்ளே பாசிட்டிவ். அது வரைக்கும் என்னென்னா நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை, இத்தனை பிரச்சனை இருக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது, கண்ணில் தண்ணி வலிக்குது, மூக்கில் ஒழுகுது, காது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நமக்கு ஏதோ தீராத வியாதி, அதனால தான் இவ்வளவும் வருது அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவங்க மேக்ஸிமம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அதே மனநிலையோடு வரவங்கள அது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனசு என்ன ஆகிடுதுன்னா அங்கே அமைதிப்படுத்தப்பா, நீ எல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டல, நீங்கள் அவர் பார்த்துப்பார், நீ இதோட குணமாயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலையில் அந்த இடத்துல மனம் கொடுக்கும்போதே அவங்க பாதி குணமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்குற சிகிச்சை அவங்களுக்கு வேலை செய்யும். இந்த இடத்துல தான் ஒவ்வொரு டாக்டருக்கும் முக்கியமான ஒரு இடத்துல ஒரு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த பகுதி நேர கேட்டறிதல் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் ஹீலர்ஸை பொறுத்த வரைக்கும் மைண்டில் இந்த பேஷண்ட்டுக்கிட்ட நாங்கள் நாடி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போது நாடி பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டறிதலை குறைச்சிட்டு நாடியை தான் பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இன்னொரு பேஷண்ட் கிட்ட கேட்டறிதல் தான் நாங்கள் பார்க்கணும் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட முழுமையான கேட்டறிதல் முறையை பயன்படுத்தும். கம்ப்ளீட்டாக அலசி ஆராய்ஞ்சு அவங்க சொல்கிற ஒவ்வொரு தொந்தரைக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டறிஞ்சு. இதை நான் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பகுதி கேட்டறிதல் என்ன? இப்போ நான் வந்து ஒரு பேஷண்ட் வராரு அப்படின்னா இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன் இவர்கிட்ட நான் நாடி தான் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நாடி பார்க்க போகிறேன் அப்படின்னா அவர்கிட்ட பகுதியாக கேட்டறிதல் அப்படின்னா என்னப்பா என்ன சார் என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னா மேடம் எனக்கு முட்டி வலிக்குது. அப்படிங்களா சார்? முட்டி வலிக்குது எத்தனை நாளாக சார் இருக்குது? 2 நாளாக இருக்குது. ஓகே சரிங்க சார். வேறு அதை நான் அதுக்கடுத்து வேறுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் தான் பகுதியான கேட்டறிதல் தானே. இப்போ பேஷண்ட் மட்டும்தான் பேசுவேன், என்னுடைய வேலையே கிடையாது. ஏன்னா நான் நாடி தான் பார்க்க போகிறேன் டிசைட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே நாடி தான் பார்ப்போம், ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முழுமையாக கேட்டறிதவங்களுக்கும் நாடி பார்ப்போம். பட் அது எதுக்குன்னா அவங்க சொன்ன கேட்டறிதல் எங்களுடைய கேட்டறிதலும் அந்த நாடிக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, நாடி வந்து எப்படி காட்டுது, இந்த கேட்டறிதலை நாங்கள் மைண்டில் வந்து போட்டு வச்சுருக்க மூலகங்கள் நாடியோடு ஒத்து போகுதா இப்படிங்கிற ஆய்வில் தான் வந்து அதை நாங்கள் பார்ப்போம். சரிங்களா? ஆனால் பகுதி கேட்டறிதல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நாங்கள் நாடி பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் டிசைட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட அடுத்து என்னன்னு கேட்க மாட்டோம். அவங்க வெறும் தொந்தரவுகளை லைனாக அவங்களே சொல்லிடுவாங்க. முட்டி வலிக்குது மேடம், கண்ணில் தண்ணி வலிக்குது, 2 நாளாக காய்ச்சலாக இருக்குது, கால் வலிக்குது, அது மாதிரி எல்லா வயிறு வலிக்குது, சரியாக மோஷன் போகல, இப்படி சொல்லுவாங்க. ஓகே அப்படிங்களா சரியாயிடும், சீக்கிரம் குணமாயிடும், ட்ரீட்மெண்ட் தரும் அப்படின்ற இடத்துல இது பகுதியான கேட்டறிதல். புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நாடி பார்ப்பேன், நாடி என்ன சொல்லுதோ அதான் சிகிச்சை. இப்போ இவங்க சொன்ன எல்லா தொந்தரவுகளையும் நான் சும்மா கேட்டு வச்சுக்கேன். அவங்களுடைய சந்தோஷம் என்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ உளவியல் ரீதியாக அவங்கள வந்து சாந்தப்படுத்தியாச்சு, உளவியல் ரீதியாக அவங்கள அமர்த்தியாச்சு, அப்படிங்கிறது குணப்படுத்தியாச்சு. அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட சொல்லியாச்சு. இனிமேல் நம்ம நோயை அவர் பார்த்துக்குவார், நம்ம குணமாயிடுவோன்ற இடத்துல அவங்களுக்கு கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற சிகிச்சை அடுத்த 50% இந்த உளவியலும், நெக்ஸ்ட் 50% உடலியலும் வேலை செய்யும். ஆனால் முழுமையான கேட்டறிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கேட்கணும். இப்போ வந்து அவங்க ரொம்ப முட்டி வலி மேடம் இந்த மாதிரி இந்த ஒரு வருஷமாக இருக்குது, நான் இதுக்காக டாக்டர்கிட்ட போனேன், மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. அப்படிங்களா சார்? வேறு என்ன பண்ணீங்க? வேறு ஏதாவது மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்களா? இங்கிலீஷ் மெடிசன் ஆரம்பத்தை முட்டி வலி இருக்கும்போது டாக்டர்கிட்ட போனேன் மேடம், அவர் வந்து இந்த முட்டி வலியை பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுக்க சொன்னார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் ஜவ்வு விலகி இருக்குது, ஜவ்வு இல்லை 2 முட்டி வந்து விலகி இருக்குது, நீங்கள் வந்து இந்த மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்டு அங்கே வந்து ஜவ்வு சுரக்கும் அப்படின்னு சொல்லி சில மெடிசின்ஸ் கொடுத்தாரு. 6 மாதம் சாப்பிட்டேன், ஆனால் கூட எந்த மாற்றமும் இல்லை, ஆனாலும் முட்டி வலிச்சுட்டே தான் இருக்குது மேடம். சரி அதோடு விட்டுட்டீங்க சார்? இல்லை, திரும்பவும் வந்து சித்தா போனேன், சித்தாவில் இந்த மருந்தெல்லாம் எடுத்தேன், அவங்க இதெல்லாம் கொடுத்தாங்க.
அப்படிங்களா சார், ஓகேங்க. சரி, முட்டி வலி வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எதுக்காவது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ஏதாவது உங்களுக்கு ஃபீவர் வந்ததா, ஏதாவது காய்ச்சல் வந்ததா? லேடிஸாக இருந்தால் பீரியட் தொந்தரவுகள், ஏதாவது மாதவிடாய் கால தொந்தரவுகள் ஏதாவது இருக்குதா? எப்போ லாஸ்ட்டாக மாதவிடாய் ஆனீங்க? உங்களுக்கு குழந்தைகள் எப்படி பிறந்தது? சிசேரியா, நார்மல் டெலிவரியா? சிசேரியனா நார்மல் டெலிவரியா? அப்படின்னு சிசேரியனாக இருந்தால் பின்னாடி இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? பேக்கில் இன்ஜெக்ஷன், அனஸ்தீஷியா, ஸ்பைனல் அனஸ்தீஷியா போட்டாங்களா? இந்த மாதிரியான. அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரியாக இருந்தால் எப்படியான நார்மல் டெலிவரி? அதுக்கப்புறம் என்ன மெடிசின்ஸ் எடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது காய்ச்சல் வந்ததா? அந்த காய்ச்சலுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? எந்த மாதிரியான காய்ச்சல் இருந்தது? எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக. அது போக உங்களுக்கு முடி கொட்டுற தொந்தரவு இருக்கா? எத்தனை நாளாக முடி கொட்டுற? இது நீங்கள் ஏதாவது தொடர்ந்து சுகருக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? அப்படி எடுத்துகிட்டு இருந்தால் எத்தனை வருஷமாக நீங்கள் அந்த மாத்திரைகளை சாப்பிட்டுருக்கீங்க? இப்போ சமீபமாக முழுமையான கேட்டது இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் தடுப்பூசிகள். என்ன பேஷண்ட் புதுசாக வராங்க அப்படின்னா அவங்க சொல்கிற தொந்தரவுகளை மைண்டில் வச்சுக்கிட்டோம். அவங்க தடுப்பூசி போட்டாங்களா? இது எத்தனை பேருக்கு இதே மாதிரியான தொந்தரவுகள் தடுப்பூசி போட்டவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து என்னுடைய நோட்டிஃபிகேஷனில் எதுவும் வச்சுருக்கேன். அது போக ரெண்டாவதாக லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடுப்பு பகுதி கீழே இருக்கிற நிறைய தொந்தரவுகள், தோல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், தோல் அரிப்பு, தோலில் எரிச்சல், கருப்பாகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும்போது அவங்களுடைய மாதவிடாய் காலங்கள், அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் என்ன, மாதவிடாய் காலங்களில் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்களா, எப்படியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுடைய நைட்டில் தூங்குறாங்களா, முடிச்சிட்ருக்காங்களா, நைட் என்ன வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்காது டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்களா, வேறு என்னென்ன தொந்தரவுகள் அவங்களுக்கு இருந்தது, இது கூட என்ன தொந்தரவுகள் இருக்குது, கண் பார்வை கோளாறு இருக்கா, கண்ணுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் இருக்கா, காது பிரச்சனை இருக்கா, பல்லு வலி இருக்கா, இதுக்கு முன்னாடி பல்லுக்காக டாக்டர்கிட்ட இருக்காது போயிருக்காங்களா, அரிப்பு தொந்தரவு ஏற்பட்டிருக்கா, யூரின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களை கேட்டு, தொடையில் ஏதாவது இடத்த கருப்பாக இருக்கா, அரிப்பு இருக்கா, எல்லாத்தையுமே நான் டெகப்பண்ணில் பிரச்சனைகள் இருக்கா, இதுதான் முழுமையான கேள்வி. அப்போ இந்த மாதிரி முழுமையாக கேட்டறிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு ரூட் என்ன, எந்த இடத்துல மிஸ்டேக், இப்போ முட்டிவலி இந்த மாதிரியான எல்லா சிம்டம்ஸ் சொல்கிறாங்கன்னா இதுக்கான ஆதியாக என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும். உட் எலிமெண்ட்டை டேமேஜ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஏற்படுற பிரச்சனைகள் தான் வந்து கடுமையான பாதிப்பை வந்து கொண்டு அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொருத்துக்கு பின்னாடி, ஆனால் சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் உட் எலிமெண்ட் வரும். வாட்டர் எலிமெண்ட் பாதிக்கப்பட்டாலும் உட் எலிமெண்ட் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உட் எலிமெண்ட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு, மாத்திரைகளை செமிக்க முடியாத சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மருந்துகளை உட் எலிமெண்ட் தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அந்த நச்சுத்தன்மையோடைய வீரியம் தான் அவங்கள இந்த பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த மாதிரி ரூட்டை தேடி போகணும். இதுக்கு பேர் தான் முழுமையான கேட்டறிதல். இதை வச்சு தான் நம்ம மைண்டுக்குள்ள மூலகங்களை தேர்வு செய்யணும். இன்றைக்கி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், எப்படி வந்து முழுமையான கேட்டறிதல் முறை என்ன அப்படிங்கிறதும் பகுதியான கேட்டறிதல் முறை என்னன்னாலும் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து நாம் கேட்டறிதல் முறைகளில் எப்படி அப்படின்னு